சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி. நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 3வது வசனம். தேவனுடைய வார்த்தை பல எளிய மற்றும் அறியப்படாத வழிகளில் இதயங்களுக்குள் எவ்வாறு பிரவேசிக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, மேலும் அனைத்து நாடுகளின் ஜனங்களாலும் நற்செய்தி பிரசங்கம் செய்யப்படுகிறது. யாராலும் இனி தடுக்க முடியாத அளவுக்கு அநேகர் மறுரூபம் அடைந்துள்ளனர். அவர்கள் ஒரு நாள் பரலோகத்தில் ராஜாக்களாக மாறுவார்கள். அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பது மட்டுமல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தில் அதிகாரத்தையும் வல்லமையையும் பெற செய்கிறார். சிலர் தாசில்தார் ஆனதும் பெருமிதம் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் சிறிய சூட்கேஸை கூட எடுத்து செல்ல ஒரு கூலியாளையோ அல்லது சுமை சுமப்பவர்களையோ விரும்புகிறார்கள். நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும்போது உங்களுக்கு அதிகாரமும் ஆளுகையும் இருக்கும். எல்லா பரலோக தேவதூதர்களும் உங்களுக்கு ஊழியர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களை சுமந்து செல்வார்கள். இது நமக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமாகும். இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! அதனால்தான் மூப்பர்கள் பாடினார்கள், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர். மேலும் நாங்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் தீட்டுப்பட்டவர்களாகவும் இருந்தோம். ஆனாலும் உமது கிருபையினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் என்றென்றும் ஆட்சி செய்ய மிகவும் உயர்ந்தவர்களாக உயர்த்தப்பட்டோம் என்று பாடினார்கள். இவைகளெல்லாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் மட்டுமே சாத்தியமானது, வேத அறிவால் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய இரத்தத்தின் செயல்பாட்டின் மூலம் நீங்கள் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுவீர்கள், கழுவப்படுவீர்கள். தெய்வீக ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர் அவரோடு பேசுவதற்கும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் அவருடைய செய்தியை பெற்று தேவ ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை தெரிவிப்பதற்கும் அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் எல்லாம் இல்லை. நாம் பரலோக ஆசாரியர்களாக இருக்க போகிறோம். தேவனுடைய முகத்தை பார்த்து அவரிடம் பேசுவோம். பல கேள்விகளை கேட்டு ஞானத்தை பெறுவோம். இது நமக்கு கிடைத்த பாக்கியம். தேவனோடு சுதந்திரமாக பேசலாம். ஒவ்வொரு தடையும் கடக்கப்படும். இதனால்தான் மூப்பர்கள் பாடினார்கள், தேவரீர் நீரே தகுதியானவர் என்று முழங்காலில் நின்று முழங்கினார்கள். ரட்சிப்பின் மகத்துவத்தையும் அதன் நோக்கத்தையும் நாம் புரிந்து கொண்டவுடன் நம் உதடுகளில் ஒரு பரலோக பாடல் இருக்கும். அன்றாடம் பல இன்னல்களை அனுபவித்து கண்ணீர் சிந்தியவர்கள் நம்மிடையே ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும் மாற்றப்படும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்து போட முடியாது. நம்மை மிகவும் நேசித்து நம்மை ரட்சித்த தேவனுடைய உண்மையான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ரட்சிக்கவும் மன்னிக்கவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்குவதற்கு அவர் இரத்தம் சிந்தினார். இது பரலோக பாடலால் நம்மை நிரப்புகிறது. இந்த பரலோக பாடலை இருதயத்திலிருந்து பாடுங்கள். எல்லா அதிகாரமும் வல்லமையும் மற்றும் ஆதிக்கத்தை அனுபவிக்க என் தேவன் என்னை ரட்சித்தார். அதே சமயம் அவரிடம் சென்று அவரிடம் பல கேள்விகளை கேட்க, எந்த தயக்கமுமின்றி அவரோடு கூட பேச, அவருடன் முறியாத உறவை அனுபவிக்கவும், ஒவ்வொரு தேசத்துக்கும் அவரிடம் இருந்து ஒரு செய்தியை பெறவும் நமக்கு உரிமை உண்டு. இந்த பாடலை மீட்கப்பட்டவர்களின் பாடலாக கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, இந்த பாடல் உங்களை விட்டு நீங்காது. இது நாளுக்கு நாள் இனிமையானதாகவும் மதுரமானதாகவும் மாறும்.